சார் இங்கே இருக்கிறது மொத்தம் 7 வீடு மொத்தமாகவே காலி சார். டேமேஜ் ஆனது ஒருத்தர் இருக்காங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க பசங்க 2 பேர், அவங்க அண்ணன் பசங்க 3 பேர். வாவுசி நகர் 11ஆம் தெரு. இது போல் 3 மணி அளவில் வந்து மண் சரிவு ஏற்பட்டுச்சு. மண் சரிவு ஏற்பட்டோடனே பாறைகள் வந்து அதில் பாறைகள் எல்லாம் நிறையா இருந்ததுனால பாறைகள் எல்லாம் உருண்டு வர ஆரம்பித்த உடனே ஒரு வீட்டு மேலே பாறைகள் இருந்து ஒரு 7 பேர் வீட்டுக்குள்ளே மாட்டினாங்க. மீதி இருந்த ஒரு 200லேருந்து ஒரு 500 பேர் வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் ரெக்கவர் பண்ணி அமராவதி முருகன் பள்ளியிலையும் நம்ம அருணாச்சல தேட்டர்லையும் எல்லாம் தங்க வச்சுருக்கோம். எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இடிபாடுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 7 பேர் இருக்காங்க. ராஜ்குமார்ன்றவரும், அவங்களுடைய ஒய்ஃபு மீனான்றவங்களும், அவங்களுடைய 2 குழந்தைங்களும், அவங்களுடைய அண்ணன் பசங்க 3 பேரும் உள்ளே இருக்காங்க சார். வாசனர் புரணத்தூருக்கு மலை மேலே தண்ணி ரொம்ப செறிஞ்சு போய் ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தவசம் கிடக்குறோம் சார். நாங்கள் ரொம்ப தங்க முடியாமல் சாப்பிட்ற இடத்துல நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறோம். இங்கே எடுத்து விட்டு இருக்கிறாங்க. அதாவது பெட்ஷீட் கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப எந்த மலை வருமோ ரொம்ப அவசரப்பட்டுருக்குறோம். அங்கே ராவல் இங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. மழையில் வந்து அப்படியே தண்ணி சோப்பு அப்படியே தண்ணி அப்படியே வந்து வேரும் கல்லும் குமட்டியும் அப்படியே தண்ணி அப்படியே எந்த காலமே அந்தமாரி வந்ததே கிடையாது. மலை மேலே தண்ணி மழை பேஞ்சு 3 வீடு அப்படியே இடிஞ்சு பசங்க உள்ளகிறாங்க சார். இருக்க முடியல. அது குடும்பமே பசங்க மட்டும் செஞ்ச பசங்க 7 பசங்க இருக்கிறாங்க. உள்ள இங்கே தவசி நிற்கிறாங்க. கொஞ்சம் எதுவும் பண்ணலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.